பாவா, அப்சர்வேஷனில் இந்த காலமில் என்ன எழுதணும்னு தெரில, அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? தெரியலனா அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? ஏய், எனக்கு தெரியலடி சத்தியமா. நீ லீடராக இருந்திருக்க, உனக்கு கொஞ்சம் தெரியும், அதனால தான் கேட்டேன். தெரியலன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா. நீ கிளம்பு. ஃபீல் பண்ணுறான் போல இருக்கு. இதை வச்சு கொஞ்ச நேரம் நம்ம ஜாலியாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் திமிராகவே இருப்போம். கொஞ்ச நேரம் கெஞ்ச விடுவோம். யுகேஷ், நமக்கு பிடிக்காத வயசாக இருக்கு. வைஷ்ணவி, என்னாச்சு? அப்சர்வேஷனில் ஒரு டவுட்டு, அதான். அவ்வளோதானே, எனக்கே தெரியும். என்கிட்ட கூட அந்த அப்சர்வேஷனை நீ ஹெல்ப் பண்ணுறியா? சரி, ஓகே, இரு நான் வரேன். யுகேஷ், என்ன? நானே சொல்லித்தரேன், கண்டவங்கிட்டலாம் கேட்காத. நோட்டு கொடு. இல்லை, வேணாம். அதான் நீ எது கேட்டாலும் கோவமாக பேசுகிற. நான் வைஷ்ணவிகிட்டே கேட்டுக்கிறேன். வைஷ்ணவி, இரு வரேன். இரு யுகேஷ், நீ அங்கே தான் இருக்கணும். நீ லீடர் இல்லை, நானே வரேன். இரு. இந்த சிரிக்கிக்கு அடுத்தவங்க பொருள் மேலே தான் ஆசையே வருது. இவளை என்ன பண்ண பேசுகிறாங்க பாவா? கை கொடுத்துலாம் பேசுகிறாங்க பாவா. ஐயோ, சிரிச்சுலாம் பேசுகிறாங்க பாவா. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. ஹலோ லீடர், இவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதை முதல்ல கவனிங்க, அதுக்கப்புறம் பேசலாம். சரி, ஓகே யுகேஷ், பாய். அப்புறம் பேசலாம் வைஷ்ணவி. உன்னோட வேலையை கண்டினியூ பண்ணி. நீ இவளுக்கு என்ன ஆச்சு திடீர்னு? ஹலோ லீடர், முதல்ல கிளாஸ் சைலண்ட்டாக வச்சுக்க பாருங்க.